ஹாய்ங்க, வணக்கம். கேதரிங் பாயிண்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டுக்கு வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒட்டு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துடலாம். காலில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வருது, ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே வருது. அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே பனிமண தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் போடுறேன். ரெண்டு பக்கமுமே கேதரிங் பேண்ட்டில் அதிகமாக அந்த மாதிரி ஒட்டு வரும் தான். ஏன்னா பேண்ட்டு துணி பார்த்திங்கன்னா 2 மீட்டருக்கே கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டு கொடுத்துட்டு ரெண்டு காலையுமே 4ஆக மடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சீட் அளவு கொஞ்சம் ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைடில் பிசுறு இருக்குது பாருங்கள், அதையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த கட் பண்ணுறது ஒட்டு கொடுத்த துணியில் வர்றதுனால நான் அப்போ கட் பண்ணல, இப்போ ஒட்டு கொடுத்துட்டு கட் பண்ணுறேன். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த சீட்டில் ரெண்டு துணியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் தச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பிரித்தோம்னா ரெண்டு கால் வந்துடும். இப்போது கீழ்ப்பகுதியிலையும் மடித்து தைச்சிக்கலாம். நார்மல் பேண்ட் மாதிரி இதில் 2 இன்ச்சு 3 இன்ச்சு மடித்து தைக்கணும்லாம் இல்லை. இதில் சின்னதாகவே மடித்து தைச்சா போதும். இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைச்சா போதும். இதில் சைடில் ஓப்பன் வருது, ஊக்ஸ் வைக்கணும். அதுக்காக ரெண்டு பக்கமும் மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 இன்ச் வரைக்கும் மடித்து தைச்சிக்கலாம். அதில் நீளம் இந்த அளவுக்கு நான் மடித்து தைக்கிறேன். ரெண்டு பக்கமுமே தைக்கணும் இந்த மாதிரி. இந்த ஓப்பனில் ப்ரெஸ் பட்டன் வச்சா நல்லாயிருக்கும். ஹூக்ஸும் வைக்கலாம், எது இருக்கோ அது வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம். நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு போட்டுக்க போகிறோம். இப்போ பக்கத்தில் ஒரு தையல் போடுறேன். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கோங்க, அங்கே கிழியாமல் இருக்கும். அதுக்காக தையல் அந்த இடத்துல சீக்கிரமாக விட்டுருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அங்கே சும்மா ஒரு ரஃப் அடிச்சிட்டோம்னா தையல் விடாது. அதுக்காக இப்போ அப்படியே ஃபுல்லாக அடிச்சாச்சு. இப்போ பட்டி பார்க்கலாம். இடுப்பு பட்டிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கார்னரில் ஒட்டு வந்தது. இப்போ அந்த ஒட்டு ஃபஸ்ட்டு தைச்சிடலாம்.
இந்த துணியில் வந்து ரைட் ராங் நல்லா தெரியுது. ரைட்டில் வச்சு ராங்கில் திருப்பி தைக்கிறோம். இதுலேயும் மடிச்சுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டு கொடுக்குறதுல எல்லாமே படிமான தையல் போட்டுருங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வெட்டிடலாம். இப்படி திருப்பி பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் 1 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு தையல் போட்டுக்கிறோம். 2 துணியை சேர்த்து வச்சு மேலே ஒரு 3 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். அப்படியே 2 தையல் மடித்து போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இப்படி பிரிச்சுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். அதே போல் அந்த பக்கமும் மடித்து தையல் போட்டுடலாம். நாடாவுக்கு இதே துணியில் துணி பத்தலை, வேறு துணியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாடாவையும் உள்ளே வச்சுட்டு மேலே 1 இன்ச் அளவுக்கு மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடுறேன். நாடாவை அப்புறமா கூட கோக்கலாம், ஆனால் நம்ம இப்படியே வச்சு தைக்கும்போது நமக்கு ஒரு வேலை மீதியாகும். இந்த மாதிரி வச்சு நாடாவில் படாமல் தையல் போட்டுட்டு வந்துடலாம் சுற்றி. இப்போ பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ 2 நாடாவையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு பின்பக்கமாக நாடாவோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுடலாம். நாடா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுக்காமல் கரெக்டாக அப்படியே நிற்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுடலாம். இப்போல்லாம் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நாடா இழுத்துட்டு கூட வந்துடும். இந்த மாதிரி நம்ம தையல் போடுறதுனால நாடா வெளியே வராது தனியாக. இப்போது அந்த காலையும் இடுப்பையும் ஒன்று சேர்த்துடலாம். பின்பக்கமாக வச்சு இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பின்பக்கத்தில் இருந்து அப்படியே தையல் போட்டுட்டு வரலாம். ஒரு 2 ஃப்ளீட் வச்சுக்கலாம் பின்பக்கம். பின்பக்கம் பெரும்பாலும் ஃப்ளீட் வைக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு 2 ஃப்ளீட் வச்சோம்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ளீட் மட்டும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 பின்பகுதியில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே அடிச்சிட்டு வந்துட்டு முன்பகுதி வந்த பிறகு மறுபடியும் ஃப்ளீட் வச்சு தைக்கலாம். கால் அளவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ளீட் வைக்கிறது வந்து ஒன்று போல் வைக்கணும், ஒரே அளவாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருசும் சின்னதுமாக வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. சென்டரில் நம்ம தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் தையலும் இடுப்பு பட்டியோட சென்டர் தையலும் கரெக்டாக ஒரே அளவாக வரணும். அந்த வரைக்கும் ஃப்ளீட் வச்சுட்டு வந்துடலாம். இப்போது அந்த தையலோட ஒரு பக்கம் அடித்ததும் இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ளீட் வைக்கணும். இப்போ நம்மளை பார்த்த மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு வந்தோம்னா அப்படியே மிஷினை பார்த்த மாதிரி ஃப்ளீட் மடித்து
வச்சுட்டு வரணும் இன்னொரு பக்கம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளீட் வச்சுட்டேன். பின்பக்கமாக 2 ஃப்ளீட் வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக துணியை விட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போவே இழுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ அப்படியே தையல் அடிச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பின்பக்கம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி இருக்குது, அதையும் வச்சுட்டு மறுபடியும் அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுறேன். 2 தையல் போட்டுட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாமல். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம் இன்னொரு தையல். இந்த பேண்ட்டை தைச்சி முடிச்சிட்டேன். இவ்வளவு தான், ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். என்ன இதில் கொஞ்சம் நிறைய ஒட்டு போடுற மாதிரி வரும், அவ்வளவுதான். நார்மல் பேண்ட்டுக்கும் கேதரிங்க்கும் வித்தியாசம், கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். கேதரிங் பேண்ட் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த கீழே ஊக்கு தான் வச்சுருக்கேன், ப்ரெஸ் பட்டன் வேணும்னாலும் வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.